இன்னைக்கு என்ன நாள்? ஆடி 18. ஆடி 18 முன்னிட்டு இன்னைக்கு நம்ம தேங்காய் சுட போறோம். வாங்க அதுக்கான ப்ரிப்பரேஷன ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம தேங்காய உரிச்சு ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அழிஞ்சு குச்சி ஏற்கனவே ரெடி பண்ணி வெட்டிட்டு வந்துட்டோம். தேவையான அளவுக்கு அரிசி எடுத்து வறுத்து வச்சுட்டோம். அதுக்கப்புறமா பருப்பு எடுத்து வறுத்து வச்சிருக்கோம். அரிசி, பருப்பு 2யும் வறுத்து வச்சதுக்கப்புறம் இப்ப கருப்பு எள்ள வறுத்து எடுத்து வச்சிருக்கோம். வறுத்து வச்சிருக்க அரிசி, பருப்பு, எள்ளு கூடவே இப்ப கடலையும் சேர்த்து மிக்ஸியில அரைச்சு இப்ப மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிடலாம். இப்ப மாவு பதத்துக்கு ரெடி ஆயிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இனிப்புக்காக இப்ப வெல்லத்த நுறுக்கி எடுத்துக்க போறோம். உங்ககிட்ட சர்க்கரை இருந்தா சர்க்கரை பயன்படுத்திக்கங்க. இப்ப வெல்லத்தையும் நுறுக்கி ரெடி பண்ணியாச்சு. இப்ப தேங்காவ எடுத்து தேங்காவுக்கு பின்னாடி இருக்கிற குடுமிய பிச்சுட்டு 3 கண்ணுல ஒரு கண்ணு ஓட்டைய போட்டுக்கலாம். இப்ப தேங்காவுல ஓட்டைய போட்டதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சிருக்க அரிசி, எள்ளு, பருப்பு, கடலை, வெல்லம் இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா தேங்காய்க்குள்ள போட்டு ஸ்டஃப் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட இந்த தேங்காய் ஃபில் பண்றதுக்கே 15 நிமிஷம் ஆயிருச்சு. இதே மாதிரி 3 தேங்காய் இப்ப நம்ம ரெடி பண்ணிட்டோம். 3 தேங்காயும் ரெடி பண்ணி அழிஞ்சு குச்சியில சொருகி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு இப்ப நெருப்பு மூட்டி தேங்காயை சுட ஆரம்பிச்சிட்டோம். 1/2 மணி நேரம் தேங்காயை நெருப்புல காட்டி சுட்டதுக்கப்புறம் தேங்காயிலேருந்து ஒரு சூப்பரான வாசனை வரும். அப்படின்னா தேங்காய் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்ப தேங்காயிலேருந்து ஓடு குச்சியெல்லாம் எடுத்துட்டு இப்ப தேங்காயை அறுத்து பார்த்தா பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. தேங்காய் உள்ள நம்ம போட்ட அரிசி, பருப்பு, எள்ளு, வெல்லம் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. பின்ன வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். தேங்காயை ஒரு பீஸ் எடுத்து கட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்தா என்ன டேஸ்ட்டுங்க. உண்மையிலேயே சுட்ட தேங்காய் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.